எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லென்ட் டேஸ். இந்த நாட்களை நம்ம கஷ்ட நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்களும் பல கஷ்டங்களை அனுபவித்தார். பிசாசு அவரை மிகுதியாக சோதித்தான். ஆனால் அவற்றில் எல்லாத்துலேயும் இருந்து அவர் ஜெயித்து எழுந்து வந்தார். இதை நம்ம நினைவு கூர்ற வகையில் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம், நிறையா பேர் உபவாசம் இருப்போம். சிலவங்க தனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு வகைகளை எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. உண்டியலில் காணிக்கை சேர்ப்போம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடத்த மாட்டோம் இந்த நாட்களில். இதுதான் நம்ம ஆண்டவருக்காக இதை நம்ம அர்ப்பணிப்போடு செய்வோம். நல்லது. இந்த லென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் கொடு. யாருக்கு கடன் கொடுக்கணும்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம காணிக்கை நிறைய கொடுக்கணுமா? அப்படி இல்லை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கடவுளுக்கு கடன் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஏழைக்கு இறங்குகிறவன் இறங்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்கி நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை 3 தான். அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு ஒரு இடம். இந்த 3 அடிப்படையான தேவைகளை நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தால், நம்மளால் முடிஞ்சதை நம்மளுடைய உணவில் பகிர்ந்து அவர்களுக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நிறையா ஆடைகளில் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க தங்க இடம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். இப்படி மனிதனின் அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க இயலாத ஏழைகளுக்கு நம்ம தான தர்மம் பண்ணி அதன் மூலமாக நம்ம புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். அப்படி இதை நான் சொல்லலை, நம்ம பைபிள் வசனமே சொல்லுது பாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ கடவுளுக்கு உகந்த உபவாசம் இதுதான். அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அது நம்ம ஆண்டவருக்கே செய்கிற ஒரு உதவி. அவர் அதுக்கு பலனை கண்டிப்பாக நமக்கு திரும்ப தருவார். அதை அவர் கடனாக வாங்குகிறார் நம்மக்கிட்ட. அப்போது கடவுளுக்கு ஏற்ற உபவாசம் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 40 நாட்களும் நம்ம உலக பார்வையிலிருந்து நம்ம கண்களை அப்படியே கொஞ்சம் திருப்பி ஆண்டவரை நோக்கி திருப்பணும் நம்ம பார்வையை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய மனசும் உள்ளமும் இதயமும் அப்படியே நிறைய கரை தூசி படிஞ்சு போய் இருக்கிறத அப்படியே இந்த தான தர்மங்கள் செய்கிறது, புண்ணியமான காரியங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய செய்ய நம்மளை அறியாமலே நம்ம பாவங்கள் நம்மளை விட்டு விலகுது. அப்போது கடவுள் எப்படி இந்த 40ஆவது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அந்த நாளில் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக அவர் முன்னால் நம்ம நிற்கணும். அந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்த கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த 40 நாட்களும். இதை நம்ம மிஸ் பண்ணிடாமல் நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிடணும். ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக வாழணும். அவருக்கு ஏற்ற உபவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.